வணக்கம்ங்க. 15/5/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தவிடு மூட்டைகளை நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம்ங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. 45 கிலோ வர தீவனம் 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. மற்ற டெலிவரி பண்ண முடியாத மாவட்டங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலிமா நம்ம அனுப்பி கொடுக்குறோங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் ரெகுலராக பார்சல் போகுதுங்க. மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க, ரதிமீனா பார்சல் சர்வீஸு, A1 பார்சல் சர்வீஸுங்க, VRLங்க, ABT இது எல்லா இடத்துலையுமே நம்ம போட்டுட்ருக்குறோங்க. மாதம் 5000 ரூபாய்க்கு உங்களுக்கு தவிடு செலவு ஆகுது அப்படின்னா நம்ம தீவனங்களை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுங்க. முதல் விற்பனை பதிவாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நல்ல தரமான ஒரு பால்மயிலை கிடாரி கண்ணுங்க. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறது பால்மயிலை கன்று வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எல்லா கன்றுகளும் நம்ம பால்மயிலை கன்றுகளை விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க. கண்ணுக்கு 9 மாதம் வயதாகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. தாய்மாடு பார்த்திங்கன்னா ஒரு வெளார கொம்பு பழைய வர்க்க மாடுங்க. கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லைங்க, வால் இறக்கம் இருக்குது, 4 காம்பு நல்ல தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம். எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகளையும் நம்ம அனுப்பி கொடுக்குறோம். நேரில் வர்றவங்களும் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க. வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். கயிறு மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணுங்கிற அவசியம் இருந்தால் கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணி வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு போட்டு உங்கள் வீட்டில் கொண்டு இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல சூட்டிப்பான ஒரு பர்கூர் காளை கன்றுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. வயசு பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் இருக்குங்க. விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. கண்ணு நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க. அதே சமயம் நல்ல பாய்ச்சல் கண்ணாகவும் இருக்குதுங்க. பர்கூர் கண்ணு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனம் தான் பர்கூர் இனம்ங்க. இது பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் அதிகப்படியாக வளருங்க. மூலிகைகள் போய் மேய்ச்சலுக்கு போகிறதுனால பல வகையான மரங்கள், செடி கொடிகள்லாம் அது எடுத்து சாப்பிட்றதுனால அதனுடைய பால் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும், காளைகள் பார்த்திங்கன்னா உழவு பழக்கத்துக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஏற்ற காளைகளாக இருக்குங்க. மானாவாரி விவசாயம் தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க. அவங்க உழவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா பர்கூர் காளைகளை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. கண்ணு நல்ல கண்ணுங்க. சந்தை விலையிலேயே இருக்குதுங்க. விற்பனை விலை 10,000 ரூபாய். சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் இல்லை, சூட்டிப்பான கண்ணு. நீங்கள் ஏதாவது ரேஸுக்கு இல்லை பார்த்திங்கன்னா இந்த எருதாட்டத்துக்கு, கோவிலுக்கு இது மாதிரி கொடுக்கணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். நல்ல சூட்டிப்பான பர்கூர் காளை கன்று. விற்பனை விலை 10,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவு போடுறோம். மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும், மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் போடுறோம்ங்க. 2 பதிவுகளுக்குமே தனித்தனியான தொலைபேசி எண்கள், பதிவுக்கான நாள், பதிவுக்கான நேரம் எல்லாமே வீடியோ பதிவில் மேலே ஓடிட்டுருக்குங்க. கால்நடை தீவனங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 12 மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க. லக்ஷ்மி சுழி, தாமணி சுழி 2 சுழிகளுமே கன்றுக்கு இருக்குதுங்க. 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல், வயிறு தொங்கல் இல்லாமல், வால் நல்ல சன்ன வாலோட, தாடை இறக்கம் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க. கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர கண்ணில் கூறுவாரான கண்ணுங்க. காங்கேயத்தில் செவலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணா லக்ஷ்மி தாமணி சுழியோட கன்று தேர்வு செஞ்சு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 17,000 ரூபாய்ங்க. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை கோடை மழை நல்லா பெஞ்சிட்டு வருதுங்க. மேய்ச்சல் நீங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிடுங்க. அதாவது
கோடை மழை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் எல்லா இடங்கள்லையும் வந்து பெய்யாமல் சுற்றி சுற்றி அங்கங்கே பெஞ்சிட்டு வருது. உங்களுக்கு மேய்ச்சல் வந்துடும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம். சுழி சுத்தமான கன்று, லக்ஷ்மி தாமணி சுழியோடு இருக்குது, நல்ல கொம்பு தலையில் இருக்குது. நேரில் வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். வீடியோ பார்த்துட்டும் வாங்கிக்கலாமுங்க. விற்பனை விலை 17,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம், சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, தலையீத்துங்க, 9 மாதம் சினைங்க, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல பெருங்கூட்டான தலையீத்து கிடாரிங்க. காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க. கண்டிப்பாக தலையீத்தில் ஒரு 3 லிட்டர் பாலுக்கு மேலே கறக்குங்க. நல்லா தாலி வைக்கலாமுங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டில் இருக்குதுங்க. மடிகால் அருமையான மடிகால் சுத்தம்ங்க. 4 காம்பும் நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. தலையீத்து 4 பல், 9 மாதம் சினை, மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 4 நாளில் கன்று ஈனிருங்க. காங்கேயங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரு உருவமாக இருக்குங்க. இந்த மாடு சினையே இல்லைன்னா கூட இன்றைய சந்தை மதிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேலே விற்குங்க. இருந்தாலும் ஒரு நிறை சினை, நல்ல கறவை திறனோட, பல்லு பாக்கியில், நல்ல பெருவெட்டில், பாலும் நேரம் ஒரு 3 லிட்டர் கறக்கிற மாதிரி மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 42,000 ரூபாய்ங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் பதிவு போடுறோங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவாக தான் இருக்கும். அந்த 2 நிமிடத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்டுறோம். வாங்குறவங்க அந்த 2 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கள ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் மாடோ கண்ணோ நாங்கள் வேற ஒருத்தருக்கு விற்பனை செய்ய முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சாஹிவால் மாடுங்க. 4வது ஈத்துங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று, வட இந்திய கன்று. 20 நாள் ஆச்சுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிடாரி கண்ணுங்கிறதுனால காலையில் 4, சாயங்காலம் 4 கறந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. ஏற்கனவே அங்கே காலையில் நம்ம கறந்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்ததுனால நம்ம வீடியோ பால் ஊட்டுற மாதிரி மட்டும்தான் வீடியோ போட்டிருக்குறோமுங்க. பால் கறக்கிற வீடியோ வேணாலும் அனுப்பலாம். 100% பாலுக்கு நிற்கும். நேரம் 4 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கன்று வந்து கிடாரி கன்று, மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 66,000 ரூபாய்ங்க. நேரம் 4 லிட்டர் பால், கன்று கிடாரி கன்று, கால் அணைச்சி கறக்கணும். மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வட இந்திய மாட்டில் காராம்பசு மாடுங்க. 4 காம்பு கருப்புங்க, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. இதை கப்பிலா மாடுன்னு சொல்லுவாங்க. கண்ணும் பார்த்திங்கன்னா கிடாரி கன்று நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க. விற்பனை விலை 66,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க, பல் கடை முளைப்புங்க, திங்கட்கிழமை காலை ஈனிய மயிலை கன்று காளை கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இது கண்ணுக்குட்டியாக நம்ம கொடுத்த இந்த மாட்டை வந்து நம்ம கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது நம்மகிட்ட வாங்கிட்டு போனாங்க. ஒரு ஈத்து ஈனிருச்சுங்க. இப்போ ரெண்டாம் ஈத்து பல் வந்து கடை முளைப்பில் இருக்குதுங்க. கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். மாடு இயல்பான குணமே வந்து அந்த கால் எடுத்து உதைக்கணும் நிற்கணும் அப்படிங்கிற எந்த தொந்தரவும் இல்லைங்க. அந்த மாதிரியான சில மாடுகள் மட்டும்தான் வந்து பாலுக்கு நம்ம பழக்காமையே இயல்பாகவே அது வந்து கறவைக்கு நிற்கக்கூடிய தன்மை உடையதுங்க. இப்போ இது ரெண்டாம் ஈத்து கண்ணும் காலை கண்ணுங்க. திங்கட்கிழமை ஈனிச்சு 2 நாள் ஆயிருக்குது. சீம்பால் தான் இருக்குதுங்க. நேரம் 1.5 லிட்டர் கறந்துட்டு விட்டோம்னா கண்ணு ஊருடிவால் அருமையாக ஊட்டுமுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபாய். குறைஞ்ச விலையில் காங்கேயம் மாடு காலக்கண்ணோட இளம்பொருளாக கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பெரியவங்க இந்த மாதிரி ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செய்யும்போது காளை கன்று குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000. அது நம்ம முறையான குடல் புழு நீக்கம் முறையான வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் கன்று ஈனியதுலேருந்து 25வது நாள், இப்போ திங்கக்கிழமை ஈனிச்சிங்க 2 நாள் ஆகுது. இன்னும் 23 நாள் கழித்து மாடு கன்று 2க்கும் குடல் புழு நீக்கம் செய்யணும். அப்புறம் 30வது நாள் கண்ணுக்கு வந்து அடுத்த 30ஆம் நாள் வந்து குடல் புழு நீக்கம் செய்யணும். மாட்டுக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணுங்க. கண்ணு நல்லபடியாக கொண்டாந்திங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபாய்க்கு விற்கலாம். நம்ம வந்து எதுவும் பண்ணாமல் கொண்டு வந்தால் ஒரு 10 ரூபாய்க்கு விற்கலாமுங்க. மாடு சனையே இல்லைன்னா கூட பால் வற்றும்போது குறைஞ்சபட்சம் 25,000, அதிகபட்சம் ஒரு 28,000 ரூபாய்க்கு விற்குங்க. நம்ம வந்து போடுற பணம் திரும்ப நமக்கு கிடைக்கும். என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கலாம். கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறந்துக்கலாம். பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க. அதனால் எல்லா பொருட்களையும் இருக்குது, விலையிலையும் இருக்குது, இளம்பொருளாகவும் இருக்குது, சுழி சுத்தத்துலையும் இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற தரத்தில் இருக்குது. பாலோட அளவீடு இதுவும் கிடாரி கண்ணுங்கிறதுனால நம்ம 1.5 பீச்சிட்டு விட்டோம்னா கண்ணு ஊட்டிக்குங்க. ஈத்து 3வது ஈத்து கண்ணு கிடாரி கண்ணு கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் வருங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம். 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. நல்ல பூங்காம்பில் தெளிவான ஒரு மாடு. பால் கறக்கிற வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோமுங்க. வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாமுங்க. 3வது ஈத்து கண்ணு வந்து செவலை கண்ணு கிடாரி கண்ணு கால் அணைச்சி கறக்கணும். வேலைக்கு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். விற்பனை விலை 43,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. திங்கட்கிழமை இனிய செவலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம். மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ரொம்ப குணமான மாடுங்க. இது வந்து சென்னையிலேயே நம்ம 2 தடவை வீடியோ போட்டிருந்தோமுங்க. இப்போ வந்து கிடாரி கண்ணு ஈனிருச்சு. சென்னையிலேயும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 2ஆம் ஈத்து கால் அணைக்க வேண்டாம், 4-5 நாளில் கண்ணு போட்டுரும், 3, 2.5, 5 வால் கறந்துக்கலான்னு சொல்லியிருந்தோமுங்க. அதே மாதிரி தானுங்க, கண்ணு போட்டு அப்போ தான் கறக்குறாங்க, ஸ்டூல் போட்டு உட்காந்து தான் கறக்குறாங்க. ஏன்னா ஒரு மாடு குணவனம் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு கறக்க சொல்லி ஏதாவது ஒரு காயமோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டால்
அவங்களுக்கு பண்ணுற செலவுக்கு நம்ம 4 மாட்டை விற்றா கூட கட்டுப்படி ஆகாதுங்க. அந்த மாதிரியான குணமான மாடுகளாக இருக்குதாங்கிறத நம்ம 1க்கு 4 தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க. அதையும் மீறி ஏதாவது தவறுகள் வந்தாலும் எங்களுக்கு வீடியோ அனுப்புனா நம்ம மாற்றியும் கொடுக்குறோம். மாட்டை பொறுத்த வரைக்கும் கண் அருமையான கன்று, கிடாரி கன்று, நல்ல பெருவிட்டான மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கன்று இனி 2 நாள் தான் ஆகுது. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். சீம்பால் வந்து கன்று ஊட்டினது போக தான் கறக்குதுங்க. 2.5 படி வால் சீம்பால் கறந்துருக்குதுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பால் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் மாடு வெச்ச கால் எடுக்காமல் நிற்குங்க. அவ்வளோ ஒரு குணமான மாடுங்க. நல்ல பெருவிட்டான மாடுங்க. நீங்கள் பால் கறந்துட்டு இதே உடல் அமைப்பில் வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 35,000, அதிகபட்சம் 40,000 ரூபாய்க்கு கூட மாடு விற்றுருங்க. கன்று கிடாரி கன்று மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம். நல்ல பூங்காம்பு அமைப்புங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 50,000 ரூபாய். ஈத்து 2ஆம் ஈத்து, பல்லு கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. பாலோட அளவீடு நல்ல பால் ஆச்சுன்னா காலையில் 3 வரைக்கும் கறக்கலாம். சாயங்காலம் 2 to 2.5 லிட்டர் பால் சாதாரணமாக கறக்கலாமுங்க. அருமையான மடி ஓர்ஸுங்க. ஷெட்டுக்குள்ளே இருக்கிறனால நிழல் அடித்த மாதிரி இருந்திருக்குங்க. இப்போ தெளிவான இதில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. கன்று அருமையான கன்று, கிடாரி கன்றுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.